வெல்கம் டு சிஎம் இன்டீரியர். நம்ம ஒர்க் பண்ணியிருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா பவானி. ஒர்க் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா யூபிவிசி மெட்டீரியலு. முதல்ல கிச்சன் லாஃப்ட்டு பார்ப்போம் வாங்க. மேலே பார்த்திங்கன்னா லாஃப்ட்டு, ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ் மட்டும்தான், ப்ரௌன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். அப்படியே கீழே வந்தோம்னா ஓப்பன் கிளாஸ் டோர் வித் லைனிங் டிசைன், கிளாஸ் டிசைனிங்கு. உள்ளே வந்து கடப்பாக்கல், ஃப்ரண்ட் டோர் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஸ்லைடிங் போட்டிருக்கோம். கீழே இருக்க அந்த ஒரு போர்ஷன் மட்டும் விட்டுட்டோம், ஏன்னா கீழேயும் சேர்த்து கவர் பண்ணோம்னா கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணுற க்ளோஸ் பண்ணுறப்போ டிஸ்டர்பன்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தோம்னா செல்ஃப் கொடுத்துருக்க மாட்டோம், ஃபுல் ஹைட்டாகி வச்சுருப்போம், ஏன்னா அந்த ட்ரம் அந்த மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் குறுக் பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம், ஏன்னா நீங்கள் சின்ன சின்ன பொருள் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்காக சென்டர் பார்ட்டிஷன் கொடுத்து பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த கார்னர் சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுங்க, கார்னர் டோர். இதே ட்ராயருங்க. கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாத்திரம் வைக்கிறது, மேலே பார்த்தீங்கன்னா கத்தி, ஸ்பூனு, கண்டி அந்த மாதிரி வச்சு இதுக்காக பண்ணியிருக்கோம். ஒரு ட்ராவர் ஓன் பண்ணாவே உள்ளே உங்களுக்கு இன்னொரு ட்ராவர் ஓன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. கீழே பிளைன் ட்ராவர் தான், அது யூபிவிசி மெட்டீரியலில் பண்ண ட்ராவர். இது வந்து கட்லரிங்க, ஸ்பூனு காண்டி வச்சுக்கிறதுக்காக. கீழே வந்து தாலி, அது எஸ்எஸ்ல போட்டிருக்கோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியலில் போட்டிருக்கோம். இது சிங்க்கு கீழே உங்களுக்கு சிங்கிள் டோர், ஃபுல் லென்த் டோரை போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஒரு சின்ன டோருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால் பார்ட்டிஷனு, அது WPC கார்விங் டிசைன் பண்ணியிருக்கோம். ட்ரீ டிசைன் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரவுண்டு பார்டர் கொடுத்து பண்ணியிருக்கோம். அதுவும் 18mm போர்டு, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு உடையாது. இந்த பக்கம் வந்தோம்னா யூபிவிசி வைக்கிறதுக்காக ஹேர் வென்டிலேஷன் கொடுத்து டோர் போட்டிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா யூபிவிசி இருக்கும், அது ஏர் வென்டிலேஷனோட. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா யூபிவிசி செல்ஃபு, ஃபுல்லாகவே செல்ஃப் கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஹைலைட்டாக பண்ணிக்கிட்டு நம்ம இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு தாங்க, டிவி யூனிட்டு வித் பூஜா யூனிட்டு. கீழே பார்த்தோம்னா கீழே ஓப்பன் டோரு, அது ரிசீவ்டு ஒர்க்காக இருக்கிறதுக்காக பிளாக் கலர் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஓப்பன் டோரு. கீழே டேபிளில் இங்கே ஒரு சிங்கிள் ட்ராயருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் ட்ராயர்ஸுங்க. ஃபுல்லாகவே பூஜை ரூம் தேவையான ஐட்டம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக டபுள் ட்ராயர், ஒரு சிங்கிள் ட்ராவர். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா படையல் போகிறதுக்காக ஒரு சிங்கிள் ட்ராயர் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதுவும் அதே தாங்க, WPC கார்விங் டிசைன். என்னென்ன இந்த டிசைன் போகிறதுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டிங் வித் செல்ஃபுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் லாஃப்ட், அதுவும் ப்ரௌன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே ஃபுல்லாகவே பிளைன் கலர்ஸ் தான், ப்ரௌனு. கீழே ஃபுல்லாகவே ஒயிட்டுங்க. இதை சுற்றி இப்போ ஜன்னலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டு பேனலிங் பண்ணியிருக்கோம், ஏன்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். கீழே டேபிள் பார்த்தீங்கன்னா 100 kg வெயிட் தாராளமாக தாங்குங்க. உள்ள டபுள் டோர் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டோருக்கு பார்த்தீங்கன்னா லைனிங் டிசைன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம வேறு எந்த டிசைன்னாலும் பண்ணியிருக்கலாம், நீங்கள் அவங்களோட சாய்ஸ் பொறுத்து. உள்ளே பார்த்தீங்கன்னா 1 feet ஒரு செல்ஃபுங்க, ஃபுல்லாகவே ரேக்ஸ் மட்டும்தான். இந்த பக்கமும் அதே மாதிரி ரேக்ஸ் தாங்க, டபுள் ட்ராயர் சென்டரில் மட்டும். இந்த ஃபுல் வியூ பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த சைட்டோட ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதுங்க.